ரமதானை இந்த கண்ணியத்தோடு நான் வரவேற்க விரும்புகிறேன் என்றால் என்ன வழி? அதற்கு ஒரே வழிதான் தௌபா. தௌபா விரும்பத்தக்க அமல் கிடையாது. நீங்கள் விரும்பினால் செய்யுங்கள், விரும்பவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று சொல்வதற்கு தௌபா வாஜிப். அது கடமையான ஒரு அமல். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்தால் அல்லாஹ் யாரை அழைக்கிறான்? யாரை அழைக்கிறான்? சஹாபாக்களை அழைக்கிறானா? யாரை அழைக்கிறான்? சஹாபாக்கள் முதற்கொண்டு இந்த உலகம் அழியும் வரை யாரெல்லாம் அல்லாஹுவை ரப்பாக, ரசூலை ரசூலாக ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். எப்படிப்பட்ட தௌபா? தௌபத்தன் நசூஹா, சுத்தமான தௌபா. அது தூய்மையான கலப்படம் இல்லாத தௌபா. அது திரும்பி அந்த பாதையில் செல்லவே மாட்டேன் என்ற உறுதியோடு செய்யப்படக்கூடிய தௌபா அது. இந்த தௌபாவை கொண்டு இடத்திலே வாருங்கள். யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு, இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லி அடுத்த நாள் அந்த பாவத்தை செய்யக்கூடிய தௌபா அல்ல. அந்த பாதையின் பக்கம் இனிமேல் என்னுடைய பாதம் நடக்காது என்று உறுதியோடு செய்யப்படக்கூடிய தௌபாவை கொண்டு என்னிடத்திலே நீங்கள் திரும்பி வாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த தௌபாவை நாம் செய்தாக வேண்டும். இதை செய்யாமல் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்தால், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தௌபா அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் நஷ்டவாளிகள் எம்மை தவிர யாரும் இருக்க முடியாது. என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய முதல் விஷயம், நல்ல பதிய வச்சுக் கொள்ளுங்க. என்ன குற்றம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். என்ன ஆதாரம்? قل يا عبادي الذين اسرفوا على انفسهم يا عبادي الذين اسرفوا على انفسهم. தங்களுடைய நஃப்ஸுக்கு அநீதம் செய்து வரம்பு மீறிய என் அடியார்களே, பாவிகளை அல்லாஹ் அழைக்கிறான். நஃப்ஸுக்கு மாற்றமாக நடந்தவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ்.